நீங்கள் வந்து நிறைய பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களை புகழ்ந்து பேசுகிற உறவுகளை தேடுங்க. உங்களுடைய நிறைகளை கவனித்து அது உண்மையாகவும் இருக்கணும். பொய்யான புகழ்ச்சியாக இருக்கக்கூடாது. பொய்யான புகழ்ச்சியை ரொம்ப நாள் சொல்ல முடியாது, நடிப்பு அது. உண்மைன்னா நம்ம உண்மையாகவே தோன்றதை பேசுகிறது ஈஸி. பொய்யா புகழ்வது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நாளைக்கு புகழ முடியாது. உண்மை என்றைக்கும் வெளியே வந்தாகும். அதுபோல் உண்மையாகவே புகழ்ந்து பேசுகிற ஒரு உறவு, நம்ம நிறைகளை கவனித்து நம்மளை வியந்து பார்க்குற ஒரு உறவு, அந்த மாதிரி உறவுகளை நம்ம தேடணும். அவங்க தான் நமக்கு பிடிச்சவங்களாக இருப்பாங்க. அப்படி இருந்தால் நீங்கள் நிறைய பேசுகிற அந்த திறனை வளர்த்து கொள்ளலாம். உங்களை குறை சொல்கிறவங்ககிட்டே நீங்கள் இப்போ நின்னீங்கன்னா சண்டை தான் வரும். பேசவே உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். மனுஷங்க மேலே வெறுப்பு வரும். அதனால் உங்களை குறை சொல்கிறவங்க அவங்கள்ட்டேருந்து விலகிடுங்க. நீங்கள் யாரை குறை சொல்கிறீங்களோ அவங்ககிட்டேருந்தும் நீங்கள் விலகிடுங்க. நீங்கள் யாரை புகழ்ந்து பேசுகிறீங்களோ அவங்ககிட்ட பழகுங்க. நீங்கள் யாரிடம் நிறைகளை காண்கிறீர்களோ அவர்களிடம் பழகுங்க. அப்போ தான் அதுபோல் உங்கள்கிட்ட யார் நிறைகளை காண்கிறார்களோ, உங்களை யார் வியந்து பார்க்குறாங்களோ, உங்களை யார் புகழ்ந்து பேசுகிறாங்களோ அவங்ககிட்ட நீ பழகுனீங்கன்னா அப்போ உங்களுக்கு நிறைய பேசுகிற திறன் வளரும்.